கடந்த மார்ச் 11, 2025 அன்று டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துச்சு. இது நிலையான தொண்டு நிறுவனங்களின் நிலைக்குழுவின் 34வது கூட்டம். மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவப்படி உயர்வை பற்றி விரிவாக பேசினாங்க. முதல்ல இந்த நிலையான மருத்துவப்படினா என்னன்னு பார்த்துருவோம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட மருத்துவ செலவுகளை சமாளிக்க அரசு கொடுக்கிற ஒரு நிதி உதவி தான் இது. ஆனால் இப்போ மருத்துவ செலவுகள் கண்ணுக்கு முன்னாடி ஏறிக்கிட்ட போகுது. ஒரு சின்ன மாத்திரை வாங்கினா கூட நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போ வழங்கப்படுற மருத்துவப்படி அவங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு பல பேர் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கோவா கூட்டத்தில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை நாடாளுமன்ற நிலைக்குழுவோட பரிந்துரைகளை முன்வைத்து மருத்துவப்படியை உயர்த்தணும்னு வலியுறுத்தினாங்க. நீண்ட விவாதங்களுக்கு அப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுத்தாங்க. அதாவது மாதாந்திர நிலையான மருத்துவப்படி 3000 உயர்த்தப்படும். இது ஓய்வூதியதாரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய நிம்மதியை தரும். ஏன்னா மருத்துவ செலவுகளால் அவங்களுக்கு ஏற்பட்ட நிதி சுமை இதன் மூலம் கணிசமாக குறையும். இந்த உயர்வு சும்மா தற்காலிகமானது இல்லைங்க. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரை விதிமுறைகளில் இதை சேர்க்கவும் மத்திய நிதித்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் எதிர்கால ஊதிய கட்டமைப்புகளில் இந்த மருத்துவப்படி உயர்வு முறையாக அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து மறுபரிசீலனை செய்யப்படும். இந்த முடிவு ஓய்வூதியதாரர்களுக்கு பல வகைகளில் உதவ போகுது. அதாவது மாதம் 3000 என்பது அவங்க அன்றாட மருத்துவ செலவுகளை சமாளிக்க நிச்சயம் உதவும். இது அவங்களுக்கு மன நிம்மதியும் நிதி ஸ்திரத்தன்மையும் தரும். இந்த உயர்வு நாட்டோட மருத்துவ செலவுகள் ஏறிக்கிட்டு இருக்குங்கிற யதார்த்தத்தை அரசு புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத காட்டுது. பணவீக்கம், மருத்துவ சேவைகளோட விலை உயர்வு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரை விதிமுறைகளில் இந்த மருத்துவப்படி உயர்வு சேர்க்கப்பட்டிருப்பதால் எதிர்காலத்திலும் ஓய்வூதியதாரர்களின் மருத்துவ செலவுகள் குறித்து அரசு முறையாக மதிப்பீடு செய்து தேவையான மாற்றங்களை செய்யுங்கிற ஒரு உறுதிமொழி கிடைச்சிருக்கு. இந்த உயர்வு வரும் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். இது ஒரு முன்கூட்டிய நடவடிக்கை. அதாவது மருத்துவ செலவுகள் மேலும் அதிகரிப்பதற்கு முன்னரே ஓய்வு பெற்றவர்களின் நலனை காக்க அரசு செயல்பட்டிருக்கு. இந்த முடிவு லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.